விபி பொலிட்டிக்கல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது ஒரு பரபரப்பான கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. 4 முனை போட்டியில ஒவ்வொரு அணியும் மக்களுக்கான பல்வேறு வாக்குறுதிகளை தயாரித்து வருகிறது, வாக்குறுதிகளை அளித்து வருகிறது. அந்த வரிசையில அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கியுள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் நலத்திட்ட நிதியும் வழங்கப்படும் என்றும் அறிவித்து இருக்கிறார். அதுல 10,000 ரூபாய் ஒரு தவணையாக தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 10,000 தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டால் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். சமீபத்தில் கூட தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மகளிர் உரிமை தொகையாக ஒரே நேரத்துல 5,000 ரூபாய் வழங்கினார். இது மகளிர் மத்தியில ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது. ஆனால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு இந்த மகளிர் உதவித்தொகை மட்டுமே உறுதுணையாக இருக்காது. அதாவது திமுகவுக்கு ஏற்பட இருந்த அந்த படுதோல் என்பது இந்த மகளிர் உரிமை தொகையால் தவிர்க்கப்படலாம். அதுதானே தவிர திமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு என்றுதான் சொல்ல முடியும். ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி என்பது வலுவாக உள்ளது. அந்த அணியைத்தான் ஆதரிக்க தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தால், அதிமுக ஆட்சி காலத்துல குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள், நிரபராதிகள் காப்பாற்றப்படுவார்கள். அதிமுக ஆட்சி காலத்துல குற்றங்கள் குறைவாக நடக்கும், குற்றவாளிகள் பயந்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் திமுக ஆட்சி காலத்துல குற்றவாளிகளுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்படும். குற்றவாளிகள் ஒரு கூடாரமாக தமிழ்நாடு மாறிவிடும். அதற்கு காரணமாக இருப்பது அண்ணா அறிவாலய திமுக அரசு. ஏனென்றால் அண்ணா அறிவாலய திமுக அரசையே குற்றவாளிகளின் கூடாரமாக மாறிவிட்டது. அநீதியின் அடையாள சின்னமாக அண்ணா அறிவாலய திமுக மாறிவிட்டது. குற்றவாளிகளுக்கு தினந்தோறும் சிவப்பு கம்பளம் கொடுத்து வரவேற்கின்ற இடத்தில் அண்ணா அறிவாலய திமுக இருந்து வருகிறது. குற்றவாளிகளை பாதுகாத்து அடைக்கலம் கொடுக்கின்ற இடமாக அண்ணா அறிவாலய திமுக இருந்து வருகிறது. இந்த வரிசையில மீண்டும் தமிழ்நாட்டை ஆளும் பொறுப்பை தொடர்ந்து 2வது முறையாக 7வது முறையாக திமுகவிடம் கொடுத்தால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒவ்வொரு தமிழரும் உணர்ந்து வாக்களிக்க வேண்டிய தேர்தல் இந்த 2026 தேர்தல். குற்றவாளிகள் இன்னும் பல்லாயிரக்கணக்கான அளவுல அதிகரித்து விடுவார்கள். நிரபராதிகள் வாழ முடியாது. ஏழை எளிய மக்கள், பாமர மக்கள், அதாவது அப்பாவி மக்கள், இவங்கெல்லாம் வாழ முடியாது. குற்றவாளிகள் மட்டுமே வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிடும். அந்த அளவிற்கு அண்ணா அறிவாலய திமுக ஆட்சியில குற்றவாளிகளுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டு குற்றங்களை எப்படியெல்லாம் செய்யலாம் என்ற யோசனை வழங்கப்பட்டு குற்றங்களை செய்யக்கூடியவர்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக அண்ணா அறிவாலய திமுக அரசாங்கம் மாறிவிட்டது. எனவே தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும், சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும், மக்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதாவது ஏழை எளிய பாமர மக்கள், அப்பாவி மக்கள்லாம் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் என்பது ஒரு காலத்தின் கட்டாயமாகும். மீண்டும் தமிழ்நாட்டை ஆளுகின்ற பொறுப்பை திமுகவிடம் ஒப்படைத்தால் அது தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கே செய்யும் ஒரு துரோகமாகும். எப்படி 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தது, 2019ஆம் ஆண்டு முதல் திமுக தொடர்ந்து பல வெற்றிகளை பெற்று வருகிறது என்று பார்த்தால், தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாமே அந்த பயணத்தின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களை சந்தித்த போது, குறிப்பாக 234 தொகுதிகளிலும் சென்று மக்களை சந்தித்த போது மக்களிடம் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற்றுதான் ஆட்சிக்கு வந்தவர் தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதாவது நமக்கு நாமே மூலம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிதான், பொய்யான வாக்குறுதியை கொடுத்தான் தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றினார் தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாக ஆட்சிக்கு வந்த தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில மக்கள் மனதில் அவர் இடம் பிடிக்கவில்லை. மக்கள் மனதில் இருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தூக்கி எறியப்பட்டு விட்டார். இந்த ஆட்சியும் 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களால் தூக்கி எறியப்படும். குறிப்பாக விவசாய துறைக்கு இந்த திமுக அரசாங்கம் தொடர்ந்து பல்வேறு துரோகங்களை செய்து வருகிறது. பி.ஆர். பாண்டியன் தனது வேதனையை தெரிவித்துள்ளார். அதாவது தமிழகத்தின் வேளாண்
துறையின் அடையாளத்தையே அழிக்கின்ற ஒரு நடவடிக்கைகளை திமுக அரசாங்கம் தொடர்ந்து செய்து வருகிறது. இந்த நிலையில தமிழ்நாட்டை ஆளுகின்ற பொறுப்பை, ஆளுகின்ற வாய்ப்பை தொடர்ந்து 2வது முறையாக 7வது முறையாக தமிழ்நாட்டு மக்கள் திமுகவுக்கு தருவார்களேயானால் தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிடும், விவசாயம் அழிக்கப்பட்டுவிடும், விவசாயிகள் நசுக்கப்படுவார்கள், ஒடுக்கப்படுவார்கள், அழிக்கப்பட்டுவிடும். இயற்கை வளங்கள் என்பது தமிழ்நாட்டில் இல்லாமல் போய்விடும். எனவே தமிழ்நாட்டினுடைய மண்ணை காப்பாற்ற வேண்டும், இனத்தை காப்பாற்ற வேண்டும், மொழியை காப்பாற்ற வேண்டும், நமது கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகத்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் என்பது காலத்தின் கட்டாயம். நிச்சயமாக நமக்கு நாமே பயணத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக 2019ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து சட்டமன்ற இடைத்தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று வரக்கூடிய ஒரு தலைவராக, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருந்து வருகிறார். ஆனா அவருடைய வெற்றி 2026 தொடருமா என்றால் நிச்சயமாக தொடராது. தொடர தமிழ்நாட்டு மக்கள் வாய்ப்பளிக்க கூடாது. நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாக வேண்டும். இந்த முறை நிச்சயமாக தமிழ் இனத்தை, இந்த மண்ணை, இந்த மொழியை பாதுகாக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர் யாருன்னா அது அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய, எதிர்கட்சியாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே தற்போது தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக விஜய் கூட முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. உண்மையிலேயே விஜய்க்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற அந்த உணர்வோடு கட்சி ஆரம்பித்திருந்தால் அவர் இந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இடம்பெற்ற தேர்தல் சந்தித்தால் திமுக 2011ஆம் ஆண்டு எப்படி படுதோல்வி அடைந்து எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டதோ அதே போல இந்த முறை திமுக படுதோல்வி சந்திக்கும், எதிர்கட்சியாக கூட வருவதற்கான வாய்ப்பை பெற முடியாத நிலைக்கு திமுக தள்ளப்படும். 2011ஆம் ஆண்டு விஜயகாந்தால் திமுக படுதோல்வி, 2026இல் விஜயால் திமுக படுதோல்வி அடைய போகிறது. விஜய் வரவால் யாருக்கு பாதிப்பு, யாருடைய வாக்குகளை அவர் பிரிக்க போகிறார் என்று பார்த்தால் தீய சக்தி, ஊழல் சக்தி என்று சொல்லக்கூடிய, பைச சக்தி என்று சொல்லக்கூடிய திமுக வாக்குகளை தான் தாவேகா பெறப்போகிறது. தாவேகாவால் நிச்சயமாக திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்க போகிறது. ஆனா தாவேகா தலைவர் நடிகர் விஜய் தனித்து, அதாவது கூட்டணி வாங்க, நான் வெற்றி பெற்றா ஆட்சியில அதிக பங்கு கொடுக்கிறோம் என்று அவர் ஒரு பெருந்தன்மையோ கூறிவிட்டார். ஆனா அவரை நம்பி யாரும் கூட்டணி அமைக்க முன் வரல. இந்த நிலையில திமுகவை ஒட்டுமொத்தமா தோற்கடிக்க வேண்டும் என்று அவருடைய மனதில் இருந்தால் அவர் அதிமுக பாஜக இடம்பெற்றால் திமுக படுதோல்வி அடையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தமிழ்நாட்டில் சமூக நீதி பாதுகாத்தாக வேண்டும். அண்ணாவின் கொள்கையை சொல்லுவாங்க இல்லையா, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில குறைந்து விட்டது. அது காரணம் அண்ணா அறிவாலய திமுக தான். அண்ணா அறிவாலய திமுகவினர் குற்றவாளிகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. குற்றவாளிகள் தண்டிப்பது கிடையாது. நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு குற்றங்களை செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது. அதற்கு காரணம் அண்ணா அறிவாலய திமுக. அண்ணா அறிவாலய திமுகவே குற்றவாளிகள் கூடாரமாக இருந்தால் தமிழ்நாடு எப்படி அமைதி பூங்காவாக இருக்க முடியும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல். அதாவது அநீதியின் அடையாள சின்னமே அண்ணா அறிவாலய திமுக தான். அதாவது அண்ணா அறிவாலய திமுக ஆட்சியில் குற்றவாளிகள் பத்திரமாக பாதுகாக்கப்படுவார்கள், நிரபராதிகள் கொல்லப்படுவார்கள், நசுக்கப்படுவார்கள், நீதி கிடைக்காது, உரிமைகள் நசுக்கப்படும். ஆனால் அதிமுக ஆட்சியில குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள், குற்றங்கள் குறையும், நிரபராதிகளுக்கு நீதி கிடைக்கும், நிரபராதிகள் பாதுகாக்கப்படுவார்கள். இது நடந்திருக்கு. அதாவது நடக்காத செயலை நான் சொல்லல, நடந்த செயலை தான் நான் சொல்றேன். எந்த கட்சி மீதும் எனக்கு தவறான கருத்தை சொல்வதற்கான எண்ணம் எனக்கு இல்ல. நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன், மீண்டும் மீண்டும் சொல்றேன். திமுக ஆட்சியில நிரபராதிகள், ஏழை எளிய மக்கள், பாமர மக்கள் வாழ முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. இதற்கு தீர்வு காண வேண்டும். குற்றவாளிகள் மட்டுமே சுதந்திரமாக வாழக்கூடிய மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டது. அதற்கு காரணமாக இருப்பது அண்ணா அறிவாலய திமுக. அண்ணா அறிவாலய திமுக என்பது குற்றவாளியின் கூடாரமாக மாறிவிட்டது, அநீதியின் அடையாள சின்னமாக மாறிவிட்டது. இப்படிப்பட்ட இந்த கட்சியிடம் தமிழ்நாட்டை மீண்டும் ஆளக்கூடிய வாய்ப்பை எந்த வகையிலும்
தமிழ்நாட்டு மக்கள் அழிக்கக்கூடாது. ஆட்சி மாற்றத்தை நோக்கிய பயணத்தில் தமிழர்கள் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆள வேண்டும். அப்போதுதான் இந்த மண்ணும் இந்த இனமும் இந்த மொழியும் நமது பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு பாதுகாக்கப்படும் என்ற உணர்வோடு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க வேண்டும். நிச்சயமாக 2026ஆம் ஆண்டு அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக அரியணையில் அமர்ந்தாலும் அடுத்தடுத்த தேர்தலில் நீங்க உங்க வாக்குகளை மாற்றி வேறு கட்சிக்கு நீங்க வாக்களிக்கலாம். ஏனால் தேர்தல் என்பது 5 வருடம் தான். 5 ஆண்டுகள் ஒரு தேர்தல் வருகிறது. உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தி ஏற்படுமானால், அவருடைய ஆட்சியில உங்களுக்கு திருப்தி இல்லை என்றால் அடுத்ததாக நீங்கள் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை ஆதரிக்கலாம். ஏன்னா அவர் தமிழ் தேசியவாதி. தமிழுக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த இனத்துக்காக ஒரு போராடக்கூடிய ஒரு போராளி சீமான் அவர்கள். எனவே நாம் தமிழ் கட்சியும் ஆதரித்து நீங்கள் அரியணையில் வரும் காலங்களில் அமர்த்தலாம். அதற்கு அடுத்தபடியாக விஜயை கூட அவர் உண்மையிலேயே நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு அரசியல் கட்சி தொடங்கியுள்ளார். அவரையும் ஒரு முறை முதல்வராக அமர்த்தலாம். இதுல எடப்பாடி பழனிசாமி, சீமான் அவர்கள், அடுத்தது விஜய் அவர்கள் இப்போ 4 முனை போட்டியில் இப்போ திமுக என்பது தமிழ்நாட்டு மக்களால் புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு கட்சியாக இருக்க போகிறது. அதன் பிறகு களத்தில் நிற்க போவது எடப்பாடி பழனிசாமி, சீமான் அவர்கள், விஜய் அவர்கள். இந்த 3 பேர்ல ஒவ்வொருவருக்கும் ஒருவர் வாய்ப்பு கொடுத்து பாருங்க. இதுல யாரு சிறந்த ஆட்சி தராங்களோ அவங்கள நிரந்தரமாக முதல்வராக வாக்களித்து தேர்வு செய்யுங்க. அப்படி இல்லை என்றால் வேறொரு கட்சியும் களத்துல இறங்கும். அப்போது யார் சிறந்த ஆட்சியை கொடுக்கிறார்களோ அவர்களை தொடர்ந்து ஆட்சி செய்ய வாய்ப்பு கொடுங்கள். நிச்சயமாக சொல்றேன், குற்றவாளியின் கூடாரமாக அநீதியின் அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலய திமுக அரசாங்கத்தை தமிழ்நாட்டிலிருந்து தூக்கி வீசக்கூடிய தேர்தல் தற்போது நடைபெறக்கூடிய தேர்தலாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.